அழகா நான் ஒரு டிஎஸ் பேசுறேன். நீ நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து தி சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய ஒரு வேற லெவலான சைனீஸ் அனிமே. இந்த கதையை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னுடைய தொண்டை இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் அதிகமான வீடியோஸ் கண்டிப்பா போடலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என் மேல அக்கறைப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி கூடிய சீக்கிரமே ஒரு முக்கியமான வீடியோ வரப்போகுது. அது என்னன்றதை நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா அது எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த ஒரு அனிமே சீரிஸோடைய மூவி தான். அது என்னன்றது முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த வீடியோ வரும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பிடிச்சி என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். உங்க மேல பாரத்தை வச்சுதான் அந்த ஒரு வீடியோவே போட போறேன். சரி, அது என்ன வீடியோன்றத ஃபியூச்சர்ல வரப்போகுது, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த அனிமே பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே சொல்றேன், சைனீஸ் அனிமேஸ்ல வந்ததுல இது ஒரு பெஸ்டான அனிமே தான். ஏன்னா விஷுவல் வைஸா பாத்தீங்கன்னா வேற லெவலா மாட்டி விட்டுருக்கானுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜாப்பனீஸ் அனிமே லெவலுக்கு சைனீஸ் அனிமேலையும் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களான்னு. இப்ப லார்ட் ஆஃப் தி மிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரேம் வந்து நிறைய ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதை பார்க்க. அப்புறம் நம்ம ஜாப்பனீஸ்ல எடுத்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் வந்தது போல எந்த ஒரு அனிமே அதுக்கு ஈக்குவல் கொடுக்க முடியலனாலும் கண்டிப்பா இது ஒரு பெஸ்டான அனிமே தான். ஃபைட் சீனு, அப்புறம் அந்த த்ரில்லிங்கு, அப்புறம் அந்த காமெடி, அப்புறம் லைட்டான பொம்பளை சோக்க விஷயங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா காமிச்சிருப்பாங்க. என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்றேன். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சைனீஸ் அனிமே ஒரு சில இடம் லாஜிக் மிஸ் ஆகலாம், அதை பத்தி பெருசா கண்டுக்காதீங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. கதையோட ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 1655 வருஷத்தை காமிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல எந்த ஒரு டைம் லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கதைக்கு ஒரு சில இடத்துல நான் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும், லாஜிக்கும் மிஸ் ஆகாம இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு முக்கியமான இந்த மனித குலத்துக்கு பேரழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு சாபம் இந்த பூலோகத்துல வந்தது. அதுதான் தாய்சு. தாய்சு இந்த பூமியில வளர்ந்து இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுடைய ரத்தத்தை குடிக்கிற சாபத்தை வச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதனுடைய விளைவா பல பேருடைய ரத்தத்தை எடுத்து மனித இனத்தையே அழிக்கிற கட்டத்துல அது போயிடுச்சு. அந்த ஒரு சமயத்துலதான் ஒரு நபர் வந்தாரு. அவர் அந்த தாய்சுவை ஒரே இரவுல தன்னுடைய சக்திகளை கொண்டு மொத்தமா அந்த தாய்சுவை அழிச்சிட்டாரு. ஆனா அது எப்ப வேணாலும் திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம், அவர் அதை மொத்தமா சீல் பண்ணி அடைச்சிட்டாரு. இருந்தாலும் இப்போ நவீன உலகமா இருக்கிற இந்த காலகட்டத்திலயும் அந்த தாய்சு திரும்ப எப்ப வேணாலும் வெளியே வரத்துக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு வயசு அவர் சொல்றதுல கிட்டத்தட்ட பார்த்தா 300 வருஷம் கடந்து போயிடுச்சு. 300 வருஷம்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கதையோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா தன்னுடைய முதல் நாள் காலேஜ் சேர்றதுக்காக சைனால ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு ஜாங்ஷோ அகாடமின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான். என்னுடைய ட்ரீம் இன்னைக்கு நினைவாக போதலே எவனே என்ன வந்து தடுப்பான். நான் தான் கோக்யோங். இதுக்கப்புறம் நான் அபிஷியலா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மாற போறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அட்மிஷன் போறதுக்காக போன இடத்துல பார்த்தா என்னது அட்மிஷன் நாளைக்கா? ஆமா, ஹீரோ அதுக்கப்புறம் வந்து வந்த நோட்டிபிகேஷன் எடுத்து செக் பண்ணி பாக்குறேன். அதுல பார்த்தா நாளைக்கு தான் வர சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 26, 2018 கரெக்டா தான் இருக்கு. ஐயோ மன்னிச்சடியா, நான் தான் கொஞ்சம் தப்பா மாறி வந்துட்டுக்கிறேன். சரி ஓகே, இருந்தாலும் எனக்கு அட்மிஷன் போட்டேன். முடியாதுடா, நாளைக்கு தான் போடுவோம். நாளைக்கு வா. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போலியே. சரி, இங்க பக்கத்துல தங்கச்சிக்கு எத்தனை இடம் இருக்கா? அப்புறம் அவன் அந்த இடத்துல கையை காமிக்க, என்னடா அங்க கையை காமிக்கிற, அங்க பார்த்தா ஏகப்பட்ட வீடு இருக்கா, அங்க ஹோட்டல் இருக்குமா? அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு போக, ஏய் என்னடா இடம் இது, இந்த டவுனுக்கு எதுக்குள்ள எவ்வளவு பெரிய கேட் வச்சிருக்கீங்க? அதை பார்த்தா நாட்டிங் போட்டிருக்கு. சரி என்ன பண்றது, ஆக்சிடென்டா நான் ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு டேட்டா மாத்தின்னு வந்துட்டேன். வேற வழியில் இங்க தங்கிட்டு நாளைக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு என்னுடைய காலேஜ் லைஃப் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நைட்டு இங்க தங்கி எல்லா விதமான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ போறன்ற ஒரு நம்பிக்கையில தலைவன் டவுனுக்குள்ள போக, அப்பதான் 7:30 கூப்பிடுற மாதிரி பார்த்தா தலைவன் இட்டாச்சியோடைய பறவையா இருக்கிற காக்காவாதுங்க. அடேங்கப்பா, இடமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. எனக்கு ஜீப்பானதாக வேணும். அப்புறம் போகும்போது வழியில சந்து இருக்கு. எதுக்கு தேவையில்லாம சந்தில போனவன் எனக்கு தெரியல. அவ்வளவு ஹோட்டல் வெளியே இருக்கிறத விட்டுட்டு இவன் உள்ள போறான். அப்பா என்ன இது இவ்வளவு கிட்டக்கட்ட கட்டி வச்சிருக்கீங்க? சரி, அந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணி போயிடுவான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா வழியில திடீர்னு ஏதோ ஒரு கோயில் மாதிரி இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். சின்னதா, என்னடா இது கோயிலா? இந்த டோக்கியோ காலத்திலயும் இப்படியாப்பட்ட சின்ன கோயில இந்த இடத்துல சந்தில இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு பார்த்தா 2 கண்ணு இருந்து தெரியாடே யாரா நீ, என்னடா உள்ளுக்குள்ள இருக்கு? ஒருவேளை அப்படின்னு ஹீரோ பார்த்து பதறதுல பார்த்தா பூனைதான். எனக்கு ஆரஞ்சு கட்டினா ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன பண்ணீங்க? யாரோடைய பெட்டு நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு ஹீரோ அதை வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு மணி அடிக்கிறதுல சவுண்ட் கேட்ட உடனே பார்த்தா அது அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருது. டேய் எங்கடா போச்சு அந்த பூனை? கையில தான்டா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல பார்க்க கிரேட் குவிங் ஹோட்டல்னு போட்டிருக்குது. என்னடா இது, இந்த சந்துக்குள்ள என்னடா இவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சுக்கிறீங்க? உள்ளுக்குள்ள பார்த்தா எவனோ ஒருத்த வரான். யாரோ அவன், பார்க்கவே பயங்கரமா இருக்கான். பார்த்ததுக்கு கண்ணில் வர சீரியல் லைட் வச்சுன்னு வந்துங்கிறான். அப்புறம் பார்த்தா ஒரு சொட்ட மண்டதா ஹீரோ பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுங்கிறான். ஹீரோ பதட்ட மாதிரி என்னால நகர முடியல. யாவண்டாவ யாரா நீ, என்னடா என்ன பண்ண? அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இந்த பூனைங்க பார்த்து ஸ்டார்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல விசிறி அடிக்கிறான். ஹலோ வா வா தம்பி, ஹோட்டலுக்கு வந்து ஸ்டே பண்ண போறியா? நான் எத்தனை போறவா? ஹீரோ பார்த்துட்டு ஷாக்காவா, டே கிளவா என்னடா பண்ணிக்கிற, என் சோட் கிட்ட விடுறா, என்ன ஃபாலோ பண்ணி வா, என்னடா பண்ற மாதிரி கடுப்பாயிட்டு ஹீரோ ஒரு காலடி எடுத்து வைப்பான் பாருங்க. அந்த டைம் அந்த ஹோட்டலுடைய வைப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயத்த உணர்வான். அப்புறம் அந்த கிரேட் சீல்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அந்த தாய்சு அடிச்சது. அது பார்த்தா இந்த வீட்டுக்கு மேலதான் இருக்கு. ஏ வாடா குட்டி பையா, டே வாடா கிளவா சொட்ட பண்ணியா, என்னடா இந்த வயசுல இப்படி ஓடுற? டே லக்கேஜ் விடுறா, இவ்வளவு கேவலமான ஹோட்டல்ல நான் வந்து தங்க மாட்டேன்டா, என்னடா இவ்வளவு தூசி ஆகுது, எலிவேட்டர் கூட இல்லையாடா உன்னுடைய ஹோட்டல்ல? டே அப்படிலாம் சொல்லாத, ரூம் நம்பர் 404 உனக்கு தான்டா. டே நான் போலீஸ் கூப்பிட்டு
குர்ரா குர்ரா அப்படின்ற மாதிரி கத்திட்டே ஹீரோ வந்து பாக்க நீங்க தங்கு நான் தங்கணுமா இதெல்லாம் வாய்ப்பே இல்ல போறேன் இந்த ஒரு கிளவா சொட்ட மாட்டியா என்னடா வெறுப்பேதிங்கிற. அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு காமிக்கல ஹீரோ பார்த்தா அங்கேயும் இங்கேயும் போய் சுத்துறான். கொஞ்சம் யோசிச்சு பாரு செட் ஆகும்டா இது டாப் டயர் ஹோட்டல்ரா டாப் ஹோட்டலா என்னடா இங்க நடத்திட்டு இருக்கு அங்க பாரு என்னடா ஸ்பைடர்ல தொங்க விட்டுக்கிறீங்க ஸ்பைடர் மேனவன் அதுவும் இல்லாம பெட்ல பாரு என்னமோ நாத்தடிக்குது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாரும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்களா இல்ல பாத்ரூம் போனானீங்க இப்படி நாருது கிளீன்லாம் பண்ண மாட்டியா பாரு அங்க வேற தெரிச்சு விட்டுக்கிறானுங்க என்னன்னே தெரியல நான் எதுக்கு இங்க தங்கணும் என்னால முடியாது. டேய் தம்பி நீ அந்த ஜென் ஷோ ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியோடைய புதிய ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண போறதானே உனக்கு எப்படி தெரியும் நீ போட்டுங்கிற துணியை வச்சு பார்க்கும்போது தெரியுது அதுவும் இல்லாம நல்லா படிக்கிற பையன் மாதிரி இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிற பையன் வந்து கண்டிப்பா அந்த அகாடமியில தான் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவன் என்ன சொன்னாலும் நம்ம பெருசா கண்டுக்கூடாது இந்த இடத்த விட்டு கிளம்பணும். டேய் நான் அந்த இடத்துல சேர்றதுக்கு எல்லா விதமான உதவியும் பண்ணி விடுறா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க யோ அப்படியா உண்மையா அட்மிஷன் லெட்டர் காமிச்சு அதுக்கப்புறம் அவன் ஹெல்ப் பண்றான்னு ஒத்துக்க சரி ஓகே எந்த ஒரு விஷுவலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போலாமா வேணாமான்னு பாரு இந்த இடத்துல இருந்து உன்னுடைய அகாடமி நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தா ஜன்னல் ஓபன் பண்ணுவோம் அப்படிதான் இருக்கு அந்த இடமே அவ்வளவு வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு. என்னன்னு நினைக்கிற தம்பி 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறா இங்கே தங்கடா ஹீரோ ஒரு நிமிஷம் சிச்சவன் ஏய் என்னடா சொல்ற கிளவா 30% தான் நான் எப்படா அதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியா 30%ன்னு 30% நான் சொன்னேன்ற மாதிரி அவன் கேட்டுட்டே இருக்கும்போது கையை ஹீரோ சைட்ல காமிப்பா பாருங்க டேய் என்னடா அங்க போட்டோல இருக்க மூஞ்சி கிறுக்கி வச்சிருக்க அந்த ஆள் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன் அதுக்கு தான் அப்படி பண்ணி வச்சேன் ஏன்டா அப்போ கூட ஏன்டா அவனை மாட்டி வச்சிருக்கீங்க திருஷ்டி பொம்மை மாதிரியே என்ன பண்றது எங்களுடைய பரம்பரையில இதுக்கு முன்னாடி இருந்த எல்டர் தான் அவர் என்னுடைய மூதாதையா இருக்கிறதுனால அவருடைய மூஞ்ச பார்க்கறது எனக்கு பிடிக்கல இருந்தாலும் இருக்கிற அவருடைய ஒரே பெயிண்டிங்னா இது மட்டும் தான்றதுனால இவர் விட்டு போக கூடாதுன்னு தான் வச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம எங்க தாத்தா சொல்லியிருக்காரு எக்காரணம் கொண்டு இவரை மட்டும் கை விட்டுறாது இவர் தான் உனக்கு லைஃப் லாங் நம்மளுடைய பரம்பரைக்கு உதவ போற ஆளுன்னு ஹீரோ கடை போயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா இதை போட்டோ எடுத்துறேன் அப்பயாச்சும் இங்கிறான்ற மாதிரி அவன் பண்ண போட்டோ எடுத்த உடனே டேய் என்னடா செவத்துக்குள்ள ஓட்டெல்லாம் போட்டு வச்சிருக்க ஓட்டைன்ற மாதிரி அவரே சக்காவாரு யாரா இதை போட்டது என்னடா உள்ள கொண்டு வந்து சலக் சலக்குன்னு தண்ணி சவுண்ட் கேக்குது இவனுக்கு 2 பேரும் உள்ள போய் பார்க்க இங்க பார்த்தா ஒரு பொண்ணு நல்லா குளிச்சிட்டுங்கிறா என்ஜாய் பண்ணி ஹீரோவும் ஏய் ஏதோ ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு ரொம்ப அழகா தான் இருக்கா டேய் ஆமா ஒரு நிமிஷம் நில்றா கிளவா என்னையா அப்படி பார்த்துட்டு இருக்க அது பொண்ணா டேய் கரெக்ட் நாயே இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா பாக்கறது நிறுத்துறா அப்படின்ற மாதிரி அவன் கத்த டேய் தம்பி என்ன மன்னிச்சிடுறா அது மட்டும் நான் பண்ணல தெரியாதனமா ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் இந்த செவத்துக்கு பின்னாடி படிக்கட்டு தாண்டா போவோம் மேலே ஏறுறது உண்மையா சொல்ல போனா அந்த பொண்ணு இந்த ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கவதான் ஆனா அவ மேல் ஃப்ளோர்ல குளிச்சிட்டு இருக்கா எனக்கு புரியாத விஷயமே அந்த மேல் ஃப்ளோர்ல இருக்கிற பொண்ணு வந்து எப்படி இந்த ஒரு ஓட்ட மூலியமா நம்மளால இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுது அவளுக்கு கீழே எல்லாம் நம்ம இருக்கும் டேய் என்னடா சொல்ற என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் கையை விட்டு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா தலைவா கையை விட்டு என்னமோ எடுக்க டேய் எதுக்குடா அந்த பொண்ணோடைய உள்ளாடை எடுத்த அந்த ஓனர் கத்துறாரு ஆஹா இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு அவன் மட்டும் தான் அவளை கிட்டே கெட்ட பேர் எடுக்கக்கூடாது நான் எடுத்து போய் அவகிட்டே குத்துறா அவகிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு அவர் தெரிச்சு ஓடுறாரு அது எடுத்துக்கிற மேல ஓர வேலையை அவளுக்கு பொம்பளை சோக்கு ஆஹா சீக்கிரம் எடுத்துமே கொடுக்கணும் இல்லைன்னா அவளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் அவளை இப்படியே பார்க்க போறேன் நான் யோ கிளவா எதுக்கு எப்படி பண்ற அப்புறம் அவன் போற வேலையை பார்த்தா திடீர்னு இன்னொரு ஹோல் அந்த இடத்துல இருக்கு அந்த ஒரு ஹோல் வழியா இந்த ஆள் வச்சுட்டு இருந்த அந்த துணியை யாரோ ஒருத்தங்க வந்து எடுக்க அவன் பார்த்துட்டு ஷாக்காவா என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் இருக்குன்னு இதெல்லாம் எப்படி நான் இந்த பில்டிங்ல இருக்கிறதையே மறந்துட்டேன் இத்தனை வருஷத்துல இது மாதிரி நான் பார்க்கலையே அதுக்கப்புறம் ஹீரோ அங்க வந்துட்டு யோ என்னையாச்சு துணி எங்கேயா போச்சு அது ஒண்ணு இல்ல அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை கதவு திறந்துக்கினேன் டேய் நீங்க எதுக்குறியா என்னுடைய டோருக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டு மறந்துட்டு இருக்கான் ஒண்ணு இல்லைங்க ஏய் தம்பி என்னடா வைக்கப்படுற அதான் சொல்றா அவகிட்ட பாத்துக்கலாம்டா அதுவாமா ஒண்ணு இல்ல இவன் ரூம்ல இருந்து ரூம்ல நீ குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துதானா அதுதான் செக் பண்ண வந்தோம் அப்படியா ஹீரோக்கு அவ பண்றது எல்லாமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு யோ கிளம்ப வாயா கிளம்பும் அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட இவ்வளவு ஒரு மார்க்கமாவே பார்த்துட்டு இருப்பா அந்த கிளம்ப கிட்ட யோ என்னையா நடக்குது உன் பில்டிங்ல எப்படி அவ்வளவு பெரிய ஹோல் வந்து அது வந்து அங்க போயிருக்கும் தெரியலடா தம்பி சரி இருந்தாலும் நீ வெளியே போய் சாப்பிட்டு வா அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி வெளியே போறோம்னா சாப்பிட்டு கிட்டத்தட்ட 12 மணிக்குள்ள வந்துரு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வெளியே வந்து உனக்கு தான் ஆபத்து ஏன் தெரியுமா அந்த டைம்ல தான் கதவு தாத்திட்டு தூங்கிடுவேன் சரி வந்துடுறேன் புலம்பாத 12 மணிக்கு முன்னாடியே வந்துடுறேன் அதுக்கப்புறம் சரியா ஹீரோ பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான் கடைக்கு போயிட்டு எல்லா விதமான விஷயத்தையும் என்ஜாய் பண்றான் ஒரு இடத்துல வயிறு மட்டும் சாப்பிடுவான் அப்படியே ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்றான் யாப்பா இதுக்கப்புறம் நம்மளால முடியாது இதுவே போதும் ஹீரோ போகும்போது ஒரே அமைதியா இருக்கு என்னடா நடந்துட்டு இருக்கு ஒரு சவுண்ட் கூட கேட்கல என்ன டைம் ஆக போகுது அப்புறம் டைமை பார்த்தா கரெக்டா 12 மணி அந்த ஆள் சொன்னது போலயே நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா அங்க பார்த்தா ஏகப்பட்ட பூச்சிகள் வருது திடீர்னு அந்த இடத்துல அந்த பச்சை கலர் லைட் எரிஞ்ச உடனே அந்த பூச்சிகள் எல்லாமே விலகி போறது ஹீரோ கிட்ட அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஒரு இதழும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான் ஹீரோ அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவான் யாரு இவன் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு அந்த ஆளு பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுவான் திடீர்னு பார்த்தா அந்த போன் வருது யாரா அது யோ சொட்ட என்னையா டேய் தம்பி கம்முனாட்டி என்னடா பண்ணிங்கிற வாடா உன 12 மணிக்குள்ள தானே வர சொன்னேன் வெளியில இருக்கிறது ரொம்ப ஆபத்துரா சரி இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ போலான்னு பார்க்க அந்த டைம் திரும்பவும் அங்க பாப்பான் எவனுமே இருக்க மாட்டான் என்னடா பாத்துங்கிற அதெல்லாம் பிரம்ம தான்டா வாடா டோர் லாக் பண்ணிட்டு போய் தூங்கடா ஹீரோவும் நான் பார்த்தது எல்லாமே இலியூஷன் மட்டும் தானா ஆனா அது உண்மைன்ற மாதிரி டக்குன்னு பார்த்து எவனோ ஒருத்தன் மேல இருந்து குதிக்க ஹீரோ ஷாக் ஆயிடுவான் டே கிளவா எவனோ ஒருத்தன் ஜம்ப் பண்றான் பில்டிங்ல இருந்து ஏஞ்ச உடனே பார்த்தா தூக்க கலர் நடக்கிற மாதிரி நடிக்கிறான் யாரா இருக்கும் அப்புறம் உடனே போன ஆள் வந்து தடுக்கி விட ஹீரோ காமெடியா வச்சுட்டு இருக்கான் டே உண்மையிலே நீ பெரிய வில்லனாடா என்னடா இங்க பண்ணிக்கிற காமெடி பண்ணின்னு திரும்பவும் பார்த்தா அவன் இந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கான் ஹீரோவும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சதை என்னால நிம்மதியாவே தூங்க முடியும் விட மாட்டேன்டா அதுவும் இல்லாம அவனை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது கீழே விழுந்துட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்ப நான் அவன் தூக்க கலக்கத்துல தான் போயிட்டு இருக்கான்றது தெரியுது அவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போகிறதுல அவன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நிறைய தூர
கடந்ததுனால அவனுமே பார்த்தா வீடியோ எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா பக்கத்துல இந்த ஒரு ஏரிக்குள்ள நுழையிறான். டேய் கம்யூனிட்டி என்னடா தூக்கத்துல கூட எப்படி போயிட்டு இருக்க, அந்த இடம் ஏறிடா வீந்துற போற அப்படின்னு ஹீரோ அவனை காப்பாத்த போறான். அவனை போயிட்டு பிடிச்ச அடுத்த செகண்டே அந்த இடமே பார்த்தா மொத்தமா ரெட்டிஷா மாறுது. ஏகப்பட்ட ஆளுங்க தண்ணிக்குள்ள ஹீரோ மாதிரியே உருவாக்கி நிக்கிறானுங்க. ஹீரோ என்னடா இவனுங்க யாரா இவனுங்கன்ற மாதிரி பாக்குறான். அந்த ஒரு சமயத்துல அந்த தூங்கின இந்த ஆப்பிரிக்கா மாட்டேனும் ஏஞ்சிக்கின்னு ஷாக்கா வரான். அந்த டைம் ஹீரோ வாய பொத்துறான். டே கத்தாதரா. ஒரு கட்டத்துல வந்து அவன் மூச்சு தங்க முடியாம திணற. அந்த சமயத்துல ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள பார்த்து அந்த ஆள் அந்த வரான் ஃபைட் பண்ண. அவனை பார்த்துட்டு இருக்கும் போது கீழே பார்த்தா கீழே ஒருத்தனும் இருக்க மாட்டான். எங்கடா போயிட்டானு இவனுங்கன்ற மாதிரி. பேசாம நானும் தூக்க கலத்துல நடந்திருக்கேனா, அதனால எனக்கும் இந்த மாதிரி டீம் வந்துதா, சரி போயிட்டு திரும்ப தூங்கும் அப்படின்னு ஹீரோ போலான்னு பார்க்க. ஆனா அந்த ஒரு சமயத்துல அது கனவு இல்லைன்றது தெரிய வைக்கிற வகையில ஹீரோ உள்ள பிடிச்சி இழுக்குதுங்க. அட கடவுளே இது உண்மைதான். டே என்னடா கொத்துக்கடி பார்த்து வரீங்க, நான் பாரு சிவனையா வேலையை பாக்குறேன். ஹீரோ அதுக்கப்புறம் நீச்சல் அடிச்சு இந்த கரையை ஒதுங்கிறதுக்கு போக அந்த பெரிய பூரான் மாதிரியான மான்சூர் ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஒரு கட்டத்துல அது தண்ணிக்குள்ள இழுத்துன்னு போகுது. இந்த இடத்துல என்னோட யூனிவர்சிட்டி லைஃப் வந்து முடியக்கூடாது. டேய் கடவுளே என்னடா பண்ணிக்கிற, ஹெல்ப் பண்றா வந்து நான் சாக கூடாது, யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ தண்ணிக்குள்ள திணறிட்டு இருக்க சமயத்துல பார்த்தா உள்ள பூந்து அவர் காப்பாத்து பாருங்க. அதுக்கப்புறம் கரையில தூக்கி போட்டுருவான் ஹீரோவை. ஏன்டா கொஞ்சம் பொறுமையா போட்டுருக்க மாட்டியா. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒட்டுமொத்த வாட்டர் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க எல்லா விதமான மான்சூர் தண்ணிக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துருச்சுங்க. இப்ப ஹீரோவை வெளியே வந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. ஆனா அவன் பார்த்தா அசால்ட்டா எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு இருக்கான் தன்னுடைய சோடை பயன்படுத்தி. அவன் பார்த்துட்டு ஆழ்ந்து போற ஹீரோ ஒரு இடத்துல என்னதான் தடுக்க நினைச்சாலும் ஹீரோ பொறுத்துக்க முடியல. இருந்தாலும் இவங்களுடைய சண்டையை பார்த்து விட்டு நான் இந்த விட்டு தப்பிக்கணும், அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காலை பார்க்க நகர முடியலன்னு ஒன்னே ஷாக்காவா என்னடான்னு பார்த்தா காலில் வந்து அந்த பேராசைட் அட்டாக் பண்ணிருக்கோம். இதே சமயத்துல அந்த குடிமை மண்டையனும் பிடிச்சி அந்த மான்சர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு பயங்கரமா. ஒரு இடத்துல அந்த மான்சர் கிட்ட இருக்கிற அந்த கொம்பியை பிடிச்சி உடச்சி அதோடைய கண்ணு கிட்ட வந்து வேற ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. எல்லாமே தண்ணீர் போய் செத்துரும். ஹீரோ போய் இதெல்லாமே பார்த்துதான் இருக்கான். அந்த ஒரு சமயத்துல அந்த ஆளை பார்த்து உண்மையிலே யார் தாண்டா நீ அப்படின்னு ஹீரோ மயங்கிடுவான். அதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு இடத்த காமிக்க அந்த இடமே பார்க்க இந்த எல்பாரடைஸ்ல எல்லாம் வர மாதிரி இருக்கு. அப்போ ஒருத்தன் ஒரு குளத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட குழந்தைகள் வெளியே வருது. அவன் சொல்ற முக்கியமான விஷயமே என்னன்னா, கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சு அந்த தாய்சுவை திரும்ப அவேக்னிங் பண்றதுக்காக ஒருத்தனை தேர்ந்தெடுத்தாச்சு. அவன் தான் சூசன் ஒன். அவன் கண்டிப்பா நமக்கானவன் தான் இருக்கும். ஃபைனலி வந்துருச்சு, நானுமே இந்த ஆட்டத்தில் இறங்குறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் அதுக்கப்புறம் அவன் இருக்க இடத்த காமிக்க அது பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்காங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அடுத்த எபிசோட போடலாமா வேணாம்ன்றதை சொல்லுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடியுமா.